بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. ஒரு சகோதரர் குர்ஆனை ஹிஃப்த் செய்வதில் குறைபாடு காணுகிறார் என்று முறையிடுகிறார். அதேபோல்தான் மற்ற துருஸ்களோடு அதிலே ஈடுபடும் போது அதிகமான நேரங்கள் அதிலே போகின்றன என்று முறையிடுகிறார். எனவே குர்ஆனை ஹிஃப்த் செய்வதிலும் அதனை பாதுகாப்பதிலும் அதனை மீட்டுவதிலும் எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார், ஒரு நசீஹத்தை கேட்கிறார். ஹஃபிதஹுல்லாஹ் வபாரக ஃபீஹி வஃபகனா வய்யாஹு லிகுல்லி கைர் வதஃபஅ அன்னா வஅன்ஹு குல்ல ஷர்ரின் வதைர். அன்புமிக்க சகோதரர்களே, அன்புமிக்க மாணவர்களே, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த குர்ஆன் சுன்னாவை அவைகளுடைய அறிவை தேடி பாடுபடும் மாணவர்களே, இந்த வழி சொர்க்கத்துக்கான வழி என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும், அதிலே ஈமான் கொள்ள வேண்டும். அதே வேளையில் அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குல் வைத்தவர்களாக முற்றிலும் அல்லாஹ்வின் மீது தங்கி இருக்க வேண்டும் என்பது இந்த தீனுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும் என்றால் எங்களிலே, அதே போல் எங்களுடைய உற்றார் உறவினர்களே, எங்களுடைய மனைவி மக்கள்களிலே, அதே போல் எங்களுடைய சமூகங்களிலே அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுக்கான இபாதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் கட்டாயமாக அதற்கான உதவியை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தேட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த முக்கியமான கோட்பாடை எங்களுக்கு குறிப்பிட்டுள்ளான், அதனை சுற்றி காட்டியுள்ளான். சுப்ஹானஹு வ தஆலா இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வே, நாங்கள் உன்னை மாத்திரமே வணங்கி வருகிறோம், உன்னிடத்தில் மாத்திரமே உதவியை தேடுகிறோம் என்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு ரக்காத்திலும் கூறுகிறோம். இது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வரக்கூடிய பங்கு. அல்லாஹ்வுக்குரிய பங்கு இய்யாக நஅ்புது, எங்களுக்குரிய பங்கு வ இய்யாக நஸ்தஈன். எனவே எங்களுடைய பங்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுவது, அல்லாஹ்வுடைய பங்கு அவனுக்கு உரிய இபாதத்தை நாங்கள் செலுத்துவது. அதிலே வரக்கூடிய ஒரு இபாதத்து தான் குர்ஆனை ஹிஃப்த் செய்வது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை மீட்டுவது, குர்ஆனுடைய பொருள்களை, அர்த்தங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது, அதற்காக வேண்டி அரபு மொழியை கற்றுக்கொள்வது, அதிலே பாடுபடுவது, அந்த வழியிலே நாங்கள் தியாகம் செய்வது, இது எல்லாம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செலுத்த வேண்டிய இபாதத்துகள், அல்லாஹ்வுக்காக நாங்கள் நிலைநாட்ட வேண்டிய கட்டாய கடமைகள். எனவே அந்த வழியிலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேட வேண்டும் சகோதரர்களே. எனவே முதல் காரணம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்வது, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை ஹிஃப்த் செய்வதில், குர்ஆனை மனனம் செய்வதில், குர்ஆனை மீட்டுவதில், குர்ஆனை ஓதுவதில், குர்ஆனை ஒவ்வொரு தினத்திலும் ஓதி வருவதில் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக்கை தர வேண்டும். அதிலே உறுதியான நிலையான சக்தியை எங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்றாடி துஆ செய்வது. அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு அவனுடைய தௌஃபீக்கையும் சதாதையும் அவனுடைய உதவியையும் தந்த அருள்வான் சுப்ஹானஹு வ தஆலா. ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப்பு கூறுகிறான், உதுஊனி, நீங்கள் என்னை மாத்திரமே அழைத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் மாத்திரம் துஆ செய்யுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே நாங்கள் உறுதியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால், ஹிதாயத்தை தேடி, பொதுவான ஹிதாயத்தை தேடியாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் குறிப்பிட்ட அம்சங்களில் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை கேட்டாலும் சரி, அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அந்த துஆக்களுக்கு பதிலளிப்பான். அதே போல் சகோதரர்களே, இரண்டாவதாக நாங்கள் அல்லாஹ்வை அச்சம் கொண்டு தக்வா கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய இபாதத்துகளை பரிபூரணமான ஒரு நிலையில் செலுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அச்சம் கொண்டு தக்வா கொண்டு அவனுடைய கட்டளைகளை நிலைநாட்டி அவன் தடுத்தவைகளை தவிர்த்து
அல்லாஹ்வை அச்சம் கொண்டு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழி வைப்பான். இது பொதுவான ஒரு ஆயத்து. எந்த ஒரு கஷ்டமான நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெருக்கடியான நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்கடி கஷ்டமான நிலைப்பாடு உலக ரீதியாக இருந்தாலும் சரி, தீன் ரீதியாக இருந்தாலும் சரி, இபாதத் ரீதியாக இருந்தாலும் சரி, குர்ஆனை மரணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதுக்கு அல்லாஹ் ஒரு வழியை வைப்பான். நாங்கள் அல்லாஹ்வை தக்வா கொண்டு நடந்து கொண்டால், அதே போல் யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று கூறுகிறான். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அச்சம் கொண்டு தக்வா கொண்டு நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஃபுர்கானை செய்து தருவான். அதாவது நீங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறிந்து கொண்டு சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து பிரித்து காணுவீர்கள், சத்தியத்தை சத்தியமாக காணுவீர்கள். அந்த ஒளியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் தருவான். அதே போல் நீங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் கூறுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே மேலான பேரருள்களை உடையவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை அச்சம் கொண்டு நடந்து கொண்டால், தக்வா கொண்டு நடந்து கொண்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வழியை வைப்பான். அதே போல் சகோதரர்களே, மூன்றாவதாக நாங்கள் எங்களுடைய நேரங்களை பேணி பாதுகாத்து வர வேண்டும். இந்த நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கை, அது சம்பந்தமான நேரங்கள், காலங்கள் பொன் தங்கங்களை விட பெருமதியானது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எங்களுடைய காலங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நேர காலங்களை பேணி பாதுகாத்து வர வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ். இந்த சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் பால், மூமின்கள் பால் மறுமை தினத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வருவான், நெருக்கி வைப்பான், அவர்களுக்கு கண்ணியப்படுத்தியவனாக. சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கு யாருக்கென்றால், யார் அல்லாஹ்வின் பால் திரும்பி தௌபா செய்கிறார்களோ, அவ்வாப், அவர்களுடைய பிழைகளை பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களை விட்டு வெளியாகி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்கிறார்களோ அவர்களுக்கும், குல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், அதே போல் யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்து கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான், ஹஃபீஸ். எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த ஆயத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை பாதுகாக்க கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய தாஅத்தில் வழிபட்டு நடப்பதில், ரசூலுல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளை செலுத்தி பேணி பாதுகாத்து வந்தால் எங்களுடைய கால நேரங்களை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தன்னுடைய வாக்கை பூர்த்தி செய்வான், இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையில். எனவே சகோதரர்களே, நாங்கள் பேணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், வஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை பேணி பாதுகாத்து வந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கால நேரங்களை பேணி பாதுகாத்து வர வேண்டும். வீணாக்கி கொள்ளாமல், விளையாட்டிலும் வீணாகவும் தன்னுடைய கால நேரங்களை போக வைக்காமல் அதனை உபயோகித்து மறு உலக வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த கால நேரங்களை உபயோகித்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். எனவே இது மூணாவது அம்சம். அதே போல் நாலாவது அம்சம் சகோதரர்களே, நாங்கள் மறு உலக வாழ்க்கைக்கு போகிறோம். இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக நாங்கள் விடை பெற்று சென்று விடுவோம் என்று ஈமான் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்று ஈமான் கொண்டிருந்தால், நிச்சயமாக அந்த ஈமான், மறுமை தினத்தை பற்றிய ஈமான், மௌத்தை பற்றிய ஈமான், யகீன் எங்களை முற்படுத்தும். நாங்கள் இந்த தீனில் முன்னேறி வருவதற்கு, குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கும் அதனை மீட்டுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் தான் எத்தனையோ ஆதாரங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு மறுமை தினத்தின் மீது ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் இவ்வாறு செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வில் ஈமான் கொண்டு, அதே போல் மறுமை தினத்தில் ஈமான் கொன்று, மரணத்தில் உறுதியான ஈமான் கொன்று அதனை சந்திப்பதற்காக வேண்டி எங்களை தயார் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும்.
அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய கால நேரங்களில் பரக்கத்து செய்வான் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த சில காரணங்களை நாங்கள் இந்த சிறிய மஜ்லிஸில் குறிப்பிட்டு காட்டியுள்ளோம். அதனை ஒரு படிப்பினையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. வல்லாஹு தஆலா அஅலம். வ சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.